ஆமாங்க, அந்த நேரம் வந்தாச்சு. எல்லாரும் ஆவலோட வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ரமலான் பிறை தெரிஞ்சடிச்சான்னு ஒரு பெரிய ஆர்வம், ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள. அந்த பிறைய பார்த்ததும் நம்ம உள்ளத்துல ஒரு விதமான அமைதியும் ஆன்மீக தேடலும் தானா வந்துடும். சரி, இந்த புனிதமான மாசத்தை எப்படி ஒரு முழுமையான அர்த்தத்தோட வரவேற்கிறதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். பாருங்க, இந்த மாசத்தை நம்ம ஆரம்பிக்கிறதே ஒரு அழகான பிரார்த்தனையோட தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்ததும் ஓதச் சொன்ன துஆ இது. யோசிச்சு பாருங்க, முதல் நிமிஷத்திலேயே மற்ற எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம முழு கவனத்தையும் ஆன்மீகத்தின் பக்கம் திருப்ப இதை விட ஒரு சிறப்பான வழி இருக்க முடியுமா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பிறைய பார்த்தாச்சு, அடுத்து என்ன? ஒரு நம்பிக்கையாளரா நாம உடனே செய்ய வேண்டியது என்ன? இதுக்கு சில முக்கியமான முதல் படிகள் இருக்கு. இதுதான் வரப்போற 30 நாளுக்கும் ஒரு ரொம்ப வலுவான ஆன்மீக அடித்தளத்தை நமக்கு அமைச்சு கொடுக்க போகுது. இந்த 3 ஸ்டெப்ஸையும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அது எவ்வளவு ஒரு சரியான வரிசையில இருக்குன்னு புரியும். ஃபர்ஸ்ட், கண்ணால பிறைய பார்க்குறோம். அப்போதான் மாசம் ஆரம்பிச்சது உறுதியாகுது. ரெண்டாவது, பார்த்த உடனேயே இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யறோம். மூணாவது, அந்த பிரார்த்தனையோட சேர்ந்து நோன்பு நோக்கணுங்கிற ஒரு உறுதியான எண்ணத்தை, அதாவது நியத்தை மனசுல வச்சுக்கிறோம். பாத்தீங்களா, இது எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டுதல். இந்த துஆவை முழுசா ஒரு தடவை கேட்போமா? அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். இதோட அர்த்தம் எவ்வளவு ஆழமானதுன்னு யோசிச்சு பாருங்க. இறைவா, இந்த பிறைய எங்களுக்கு பாதுகாப்போட, நம்பிக்கையோட, அமைதியோட, இஸ்லாத்தோட உதிக்கச் செய். எனக்கும் உனக்கும் இரட்சகன் அல்லாஹ் தான். பாருங்க, பாதுகாப்பு, நம்பிக்கை, அமைதி, ஒரு மாசம் முழுசா நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் ஆரம்பத்திலே கேட்டுடுறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு பிரார்த்தனை இது. சரி, துவா செஞ்சா மட்டும் போதுமா? இல்ல, நாம செயல்லையும் இறங்கணும். பிறைய பார்த்த முதல் ராத்திரியிலிருந்தே தராவி தொழுகை ஆரம்பிக்கணும். அது நம்ம வணக்கத்தை உறுதிப்படுத்தும். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரம்லான் முபாரக்னு சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டா நம்ம சமுதாயத்துல ஒரு நல்ல பிணைப்பு உருவாகும். எல்லாத்துக்கும் மேல இந்த மாசம் முழுக்க நான் நல்லது மட்டும்தான் செய்வேன்னு மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கிறதுக்கு பாருங்க, அது நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி. இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். நல்லது செய்யறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சில தவறுகளை செய்யாம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மள அறியாம செய்யற சின்ன சின்ன தவறுகள் கூட ரமலானோட முழு பலனையும் நாம் அடையிறத தடுத்துடலாம். அப்படி நாம பொதுவா செய்யக்கூடிய சில தவறுகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது, நாளைக்கு பிற தெரியுமா தெரியாதான்னு ஒரு சந்தேகத்துல சரி முன்னெச்சரிக்கையா ஒரு நோன்பு இருந்துருவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அது தவறு. எப்போ பிற தெரிஞ்சதுன்னு உறுதியான தகவல் வருதோ அதுக்கப்புறம் தான் நோன்பு நம்ம மேல கடமையாகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. நாங்கள பல பேருக்கு ரமலான்னாலே சாப்பாடு தான் ஞாபகத்துக்கு வரும். விதவிதமான ஐட்டங்கள், பெரிய விருந்து, இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம எதுக்காக நோன்பு வைக்கிறோம்? பசியோட அருமையை உணர்றதுக்கு. ஆனா நாம சஹர்லையும் இஃப்தார்லையும் அளவுக்கு அதிகமா சமைச்சு சாப்பாட்டை வீணாக்குனா அது அந்த நோக்கத்துக்கே எதிரானது இல்லையா? இந்த மாசம் உண்மையிலே எளிமையா இருக்கிறதுக்கும் மற்றவங்களோட பசியை புரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு பயிற்சி தான். இது நம்ம வீடுகள்ல அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம்தான் இல்லையா? இஃப்தார் தயாரிக்கிற அவசரத்துல, வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கிற நேரத்துல மக்ரிப் தொழுகைய லேட் பண்ணிடுவோம், இல்லைன்னா ஜமாஅத்தை மிஸ் பண்ணிடுவோம். ஆனா நாம யாருக்காக இந்த நோன்பெல்லாம் வைக்கிறோம்? அந்த இறைவனுக்காகத்தானே. அப்போ அவனோட வணக்கத்துக்கு தானே முதல் முன்னுரிமை கொடுக்கணும். மத்ததெல்லாம் அதுக்கப்புறம்தான். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ரமலானோட புனிதம் நோன்பு ஆரம்பிக்கும் போது இல்ல, பிறைய பார்த்த அந்த நொடியிலிருந்தே ஆரம்பிச்சிடுது. அதனால பொய், புறம், கோபம், இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கங்களையும் அப்பவே ஸ்டாப் பண்ணிடணும். சரி, இதுவரைக்கும் நாம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வெளிப்படையான விஷயங்களை பத்தி பேசணும். இப்போ கொஞ்சம் ஆழமா போவோம். ரமலானோட இதயத்துக்குள்ள போவோம்னு வச்சுக்கோங்களேன். பசி, தாகம் இதையெல்லாம் தாண்டி இந்த மாசத்தோட உண்மையான ஆன்மீக நோக்கம் என்ன? வாங்க நம்ம கவனத்தை இப்ப அது பக்கம் திருப்புவோம். இதுதாங்க ரமலானோட மையப்புள்ளி. நோன்புங்கிறது வெறும் பசியோட இருக்கிறது இல்ல, அது நம்ம ஆன்மாவை, நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்துற ஒரு பயணம். எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் பாருங்க. இப்படி ஒரு ஆன்மீக பயணத்தை நம்ம வெற்றிகரமா முடிக்கணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல திட்டமிடல் வேணும். சரி, ரமலான்ல பாத்துக்கலான்னு தள்ளி போடாம இப்போவே ஒரு சின்ன பிளான் போடுங்க. டெய்லி எவ்வளோ குரான் ஓத போறோம், யாருக்கெல்லாம் உதவி செய்ய போறோம்னு ஒரு சின்ன டைம் டேபிள் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பிளான் இருந்தா நம்ம பயணம் தடுமாறாம கரெக்டா போகும். சரி, இப்போ இந்த பகுதியோட முடிவில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ரமலானையும் போன வருஷம் மாதிரி ஒரு சடங்கா மட்டும் கடந்து போக போறீங்களா?
இல்லை உண்மையிலே இதை உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிற ஒரு பயணமாக மாற்ற போகிறீங்களா? அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த ஒரு ஆழமான நோக்கத்தோட வாங்க இந்த புனிதமான மாசத்தை வரவேற்போம். எல்லாருக்கும் ரமலான் முபாரக்.